பிக் பாஸ் சீசன் 9ல புதுசா ஒரு 3 கண்டஸ்டன்ஸோட லிஸ்டோட நேம் ஆட் ஆயிருக்கு. அது யாரு என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். அடுத்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்களாமே, அதுல ஒரு 4 பேரோட பேர் சோசியல் மீடியாலாம் பரவிட்டு இருக்கு. அது யாரு, அவங்க வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து நேத்து ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோ ரிலீஸ்ல என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஆனா மக்கள் கிட்ட ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த ப்ரோமோகளுக்கெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு டீடைல் டிஸ்கஷனும், போன சீசன் மாதிரியோ இந்த சீசனும் ஃபிளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோமோ பார்த்தவொடனே எனக்கு தோணுது. என்ன அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்ப்போம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவை பல பேரும் பாக்குறீங்க, தயவு செய்து லைக் போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பல பேருக்கு வீடியோ ரெக்கமெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பாகவும் இருக்கும். அதை மட்டும் பண்ணிருங்க. கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட், போன வீடியோ வந்து 4 முக்கியமான ரூல்ஸை பத்தி நான் ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பல பேரும் அது உண்மையா பொய்யா ரூமரான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு பக்கம் பிக் பாஸ் ப்ரோமோ போய் ரீச் ஆகல மக்களே, ஆனா இந்த 4 ரூல்ஸ் மட்டும் மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ரீச் ஆயிருக்கு. இதை பத்தி பல பேருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ப்ரோமோவோட ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி இது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது கன்ஃபார்மா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு அது ரூமர்ல தான் வந்துட்டு இருக்கு. ஸோ பிக் பாஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்க இதை எக்ஸிக்யூட் பண்றாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றது கிளியர் கட்டாவே தெரியும். ஆனா ஒரே ஒரு முடிவு மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எடுக்கப்பட்டிருக்குன்றது நமக்கு தகவல் வருதுன்னா, விஜய் சேதுபதி பொறுத்தவரையும் இந்த சீசன் வந்து வீடோட கான்செப்ட் என்ன, வீட்டுக்குள்ள என்ன நடக்க போகுது, இது எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணும், எந்த இன்ஃபர்மேஷனுமே லீக் ஆக கூடாதுன்றதால பிக் பாஸ் டீமும் விஜய் சேதுபதி ரொம்ப டைட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல் மட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். சரி, ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு, ப்ரோமோக்குள்ள போயிடுவோம். நேற்று ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு. இது வேற மாதிரி ஒரு புது பேக்ரவுண்ட்ல பிபி பக்கத்துல லைட் செட்டப் அந்த மாதிரி வச்சு ஒரு பேக்ரவுண்ட்ல பேசுறாரு. சோபாவுக்கு பின்னாடி கண்ணு சிமிட்டுறது கூட நேரம் ஆகும், ஆனா இவங்க மைண்ட் எல்லாம் டப்பு 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 டப்புன்னு மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டயலாக வந்து நம்ம 2 இடத்துல எடுத்துக்கலாம். ஒன்னு கண்டஸ்டன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ், கண்டஸ்டன்ட் டப்பு டப்பு டப்புன்னு சேஞ்ச் ஆயிருவாங்கன்றதையும் எடுத்துக்கலாம். வெளியே இருக்கிற ஆடியன்ஸுமே பார்த்துட்டு ஓ இவர் இப்படியான்னு ஒரே ஒரு மூமெண்ட் போதும் அவங்க மேல இருக்கிற அபிப்பிராயம் அப்படியே நல்லதுல இருந்து கெட்டது மாறலாம், கெட்டதுல இருந்து நல்லதா மாறும், அந்த மாதிரி மாறிடும் அப்படின்றத சொல்றாரு. யாரு மாற போறாங்க, எப்படி மாற போறாங்க, பார்க்க தான் தெரியும், போக போக தான் புரியும்ன்ற டேக்லைனை போட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எப்படிலாம் மாறுறாங்க, எந்த ரீதியில் அணுக போறாங்கன்றதை பார்ப்போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பிக் பாஸோட ப்ரோமோக்குனாவே ஒரு மிகப்பெரிய காத்திருப்பு, ரெஸ்பான்ஸு, ஒரு கிரேஸ் இருக்கும். ஆனால் இந்த சீசன் 9ஓட ப்ரோமோ வந்து பல பேர் மக்களுக்கே ப்ரோமோ வந்துச்சா, எப்போ வந்துச்சு, என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி மக்களும் இப்படி தான் கேட்குறாங்க. அந்த நிலைமையில தான் ப்ரோமோவே இருக்கு. ஏன்னா இந்த சீசனோட ப்ரோமோலாம் நான் போட்ட பிறகு ப்ரோமோ வந்துச்சா ப்ரோ, வீடியோ பார்த்துட்டுலாம் போய் பார்த்துருக்காங்க. அந்த நிலைமையில இருக்கு. ஏன் நேற்று ப்ரோமோ வந்ததெல்லாம் எனக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் ப்ரோமோவோட நிலைமைகள்லாம் இருக்கு. ஒரு 8 சீசனா ப்ரோமோக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, பரபரப்பு இதெல்லாம் இருந்துட்டு இருந்தது. பட் இந்த சீசன் அடி மட்டத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்றது கிளியராகவே தெரியுது. இன்னொரு பக்கம் போன சீசன் மாதிரி ஃபிளாப் ஆகும்னு சொன்னீங்க என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அது ஒரு டைட்டில் ஸ்பான்சர் பார்த்தவொடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு மக்களே. அந்த ப்ரோமோல டைட்டில் ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்களா, ஹெல்தி கிராசர் பெருங்காயம் அப்படின்றத போட்ட உடனே ரைட்ரா, போன சீசன் என்ன பண்ணீங்களோ அந்த சீசன் இப்படிதான் போல இருக்கு அப்படின்னு. கீழே வந்து கோ பிரசன்டர்ல ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்கலாம், சர்ஃபெக்சல் இருக்கலாம், ராஃப் இருக்கலாம், மாருதி சுதுகி இருக்கலாம். ஆனா டைட்டில் ஸ்பான்சர் அங்க இருக்கும் போதே தெரியலையா இந்த சீசனோட பட்ஜெட் எப்படி இருக்க போது, என்ன மாதிரிலாம் பண்ண போறாங்கன்றது யோசிச்சு பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் மக்களே. ஸோ இதுல பெரிய எக்ஸ்பெக்டேஷன் நீங்க வைக்காதீங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்றத சொல்லிக்கிட்டு அடுத்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட்ல போயிடுறேன். ஸோ ஒரு 3 புதுசா கண்டஸ்டன்ட் லிஸ்டோட நேம் அடிப்படுது மக்களே. ஒன்னு ரோஷன். இவர் யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஸோ ரவீனா தெரியும்ல, பிக் பாஸ் சீசன் 7 கண்டஸ்டன்ஸான ரவீனா கூட ஒரு டான்ஸ் ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்கு பேரா நிறைய டான்ஸ் ரீல்ஸ் ரவீனா கூட போட்டிருப்பாரு. ரீசெண்டா இப்போ ஒரு சீரிஸ் நடக்குதுல, ஹார்ட் பீட் சீரிஸ்ல ரதியோட பாய் ஃப்ரெண்டா நடிச்ச விஜய் இருக்காரு, விஜயோட ஸ்கூல் அதான் சாச்சனா விசஸ் ரோஷன் அப்படின்ற ஒரு ஸ்கூல் பேக் ஸ்டோரி வரும். அந்த பேக் ஸ்டோரியில வர நபர் தான் இந்த ரோஷன். அவர் ஒரு மாடல், அப்புறம் இந்த மாதிரி விளாகர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அவர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர போறாருன்றது தான் முதல் தகவல். ஓகே, இது ஒண்ணு. ரெண்டாவது சுபிக்ஷா. இவங்க யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ், தெலுங்கு, மலையாளம், தமிழ், கன்னடா இந்த லாங்குவேஜஸ்ல ஒரு 20 படம் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக தமிழில் ஒரு நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அன்னக்கொடி 2013, கோலிசோடா 2லையும் சரி, சூரகன், அப்புறம் கன்னித்தீவு, இந்த மாதிரி படத்திலலாம் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க சுபிக்ஷா. அவங்களோட ஃபோட்டோவும் பேக்ரவுண்டில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுங்க. 2வது கண்டஸ்டன்ஸா. 3வது யாரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, விஜய் டெலிவிஷனை சார்ந்த பிரவீன் ராஜ்
ஸோ நிறைய பாரதிக நம்ம சீரியல்ல வந்திருக்காரு. அப்புறம் இன்னும் 2-3 சீரியல் எல்லாம் கூட வந்திருக்காரு, ஒரு குரூஷியலான ரோல் பிளே பண்றவர். ஸோ அந்த பிரவீன் ராஜ் வரப்போறார். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில கூட இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள் வரப்போறார் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுமே இப்போ வெளியாயிருக்கு. இந்த 3 பேரோட பேர் இப்போ புதுசாக அடிபட்டு இருக்கு. ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதிரா சவுந்தரராஜன், அப்புறம் கொங்கு மஞ்சுநாத் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு ஸ்பீக்கராமே, பட்டிமன்ற பேச்சாளர், இந்த மாதிரி தான் அவரோட இது வருது. பார்ப்போம், அந்த மாதிரி நபர்கள் வீட்டுக்குள்ள வந்து சஸ்டெயின் ஆகினது ரொம்ப கஷ்டம். ஐ மீன் லாங்கா சஸ்டெயின் ஆகல. அவர் வந்து என்ன இம்பாக்ட் எனக்கு தெரிஞ்சு முதல் 2 வாரம் 3 வாரத்துல போற கேட்டகரியா தான் இருப்பாரு அப்படின்றது தான் தகவல். இப்பதான் இதுதான் ரீசெண்டா கிடைச்ச கண்டஸ்டன்ட் லிஸ்டோட நேம்ஸ் மக்களே. அடுத்து பெரிய வெடிகுண்டை தூக்கி வைக்கிறவங்க கிட்ட என்னன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் ரீஎன்ட்ரிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு 4 பேரோட பேர் வந்து சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா ரூமர் தான், இப்போதைக்கு ரூமர் தான். அப்படி எதுவுமே நடக்கல. ஏன்னா போன சீசனு கூவுன்னு கூவிட்டு இருந்தோம். ஏன்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள போறாங்க, வாய்ப்பு இருக்கு, அதுக்கான ஆடிஷன்லாம் நடந்துட்டு இருக்கு, பேச்சுவார்த்தைலாம் நடந்து முடிஞ்சிச்சு, அது கிராண்ட் லான்ச்சா ஒயில் கார்டா என்னன்னு தெரியல, ஆனா வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி போன சீசன் இப்படி ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்தது. ஆனா அதுல ஆப்ஷன் வச்சிருந்தாங்க, எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள எடுத்துட்டு போறதுக்கான ஒரு பிளானிங் எல்லாமே வச்சிருந்தாங்க. அப்படி பிளானிங்லாம் வச்சிருந்தே போன சீசன் கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா இந்த சீசன் அப்படி ஒரு எல்லாமே சீக்ரெட்டா வச்சிருக்காங்க. அதுல ஒரு 4 பேரை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வனிதா விஜயகுமார் சீசன் 3ல எலிமினேட் ஆயிட்டு திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க சீசன் 3ல. அதுக்கப்புறம் பிக் பாஸ் அல்டிமேட்ல இதை வாக் அவுட் பண்ணி குயிட் பண்ணிட்டு போனாங்க வனிதா விஜயகுமார். அவங்க கிட்ட அவங்க வந்தா கண்டென்ட்டா இல்ல, கண்டென்ட்டுக்கா பஞ்சம் இல்ல, வேற மாதிரி கண்டென்ட் தரமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும். இவங்களோட பேர். 2வது பிக் பாஸ் சீசன் 8ல ஒரு புதிய ஒரு ரீதியில ஒரு கேம் விளையாடி ஒரு கூட்டத்தை சம்பாரிச்சார் இல்லையா, அது சம்பாரிச்சாரா இல்லையா அப்படின்றது நீங்க தான் சொல்லணும். ராணவ் அவர்கள். ஸோ ராணவோட பேருமே இந்த சீசன் அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் என்ட்ரியில் அடிப்படுது அப்படின்ற ஒரு பேர் அடிப்படுது. சரி, அடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சீசன் 7ல இருந்து 2 மெயின் கேரக்டர்ஸ் வராங்க. ஒன்னு மாயா, அந்த செகண்ட் ரன்னர் அப் ஆன மாயா. ஸோ மாயா வந்தாலுமே கேம் அணுகிற ரீதி வேற மாதிரி இருக்கும். அது சீசன் 7 நடந்தது விட்டுருங்க. பட் அதை விட்டுட்டு ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா மாயா வந்து நிறைய டாக்டிக்ஸ், நிறைய மூவ்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அந்த டாபிக் உள்ள போகலாம். பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்றது வேணா நம்ம பார்க்கலாம். அடுத்து விசித்ரா மேம் எடுத்தோம்னா கவுண்டர் மேலே கவுண்டர் போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது சொல்லவா வேணும். இந்த மாதிரி ஒரு 4 கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துட்டு போறாங்க. இதுல அந்த 4ல் 3 ஃபீமேல் ஸ்ட்ராங். ராணுவ வந்தாலும் கவுண்டர் இந்த மாதிரி பண்ணி ஸ்ட்ராங் ஆவானான்னு கேட்கல. அவங்க கேம் பிளே கம்பேர் பண்ணும்போது ராணுவோட கேம் பிளே கொஞ்சம் கம்மி தான். பட் இந்த 4 பேரோட பேர் சோசியல் மீடியாலாம் அடிபட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இவங்க வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி யாரோ ஒருத்தரோட எக்ஸ்பெக்டேஷன் எடுத்து போட்டிருக்காங்க. இது வைரலா பேசு பொருளா ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதே மாதிரி மற்ற பிக் பாஸ்ல நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா நடந்திருக்கு. பிக் பாஸ் சீசன் 8 தெலுங்குல நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 1, 2 இல்ல 6 பேர் வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வீட்டுக்குள்ள போனாங்க. எப்படி 6 எக்ஸ் கண்டஸ்டன்ஸ், அதுவும் பழைய சீசன்ல பார்ட்டிசிபேட் பண்ண 6 பேர் வீட்டுக்குள்ள போனாங்க. 6ஓ 5 பேர் வீட்டுக்குள்ள போயிட்டு பல சம்பவங்கள் நடந்து ஃபினாலே வரையுமே ஒரு நிக்கில் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அஸ்வத்தமா 4.1 பேர் சொல்லுவாங்க. ஓகே, அவர் வந்து சீசன் 7ல பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு கண்டஸ்டன்ஸ். அவர் அந்த ஃபைனல் வரையும் போயிட்டு இவர் வினரா அவர் வினரான்ற மாதிரி கடும் போட்டிலாம் நடந்து முடிஞ்சுது. அந்த மாதிரி போயிருந்தது. ஸோ அந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புமே இருக்கு. ஆனால் இதெல்லாம் நடக்காது மக்களே. ஸோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி ஒரு 10% சான்ஸ் இருக்கு அப்படின்றத வேணா வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பிக் பாஸோட ரீசன்ட் அப்டேட்ஸ். ஆனால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இதை வந்து ஒரு நமக்கு பிக் பாஸ் தமிழ் கிட்ட இருந்து சோர்ஸ் மூலியமா இன்புட் கிடைக்கல. ஆனால் அதர் லாங்குவேஜஸ் பிக் பாஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தமிழில் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது நம்மளால யூகிக்க முடியுது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி 2 சீசன்ஸில் நடக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக அங்கே நடந்தால் இங்கே வரணும்ல, அது நடக்கணும்ல அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவ்ஸ் அங்கே பண்ணுறாங்க. ஸோ அந்த மூவ்ஸ்லாம் தமிழ் பிக் பாஸ்ல வருதா இல்லையா அப்படின்ற ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் நாளைக்கு வீடியோவில் உங்ககிட்ட வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து பிக் பாஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நேஷனல் சேனலோட இணைஞ்சிருங்க. பாய் கைஸ்.